சுவாமிநாதன், உங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் என்ன? இப்ப அமைச்சரவை விரிவாக்கம்னா ஒவ்வொருத்தருமே யார் இருக்க போறாங்க, ஆனா ரொம்ப யூகங்களுக்கெல்லாம் இடம் இல்லை. ஏன்னா எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குன்னு திரு ஆர்கே அவர்கள் சொன்ன மாதிரி திருமா அவர்கள் உள்ளுக்கு போறாங்களா, அவங்களுக்கு என்ன இலாக்கா, அதனால என்ன மாற்றம் நிகழப்போகுது, அது ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு. ஐஎம்எல்னா என்ன, ஏன் இந்த நிலைப்பாடுக்கு வந்தாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இந்த கூட்டணியை முறிச்சுக்கிற இடம் தான். ஆதரவு தெரிவிப்பதற்கே, வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பதற்கே அவங்க போய் கன்சல்ட் பண்ணாங்க. ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களோடு நாங்கள் இவ்வளோ காலம் பயணிச்சிருக்கிறோம், அதனால நாங்கள் பேசணும் அப்படின்ற முடிவு இருந்தது. அப்புறம் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிச்சப்ப என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா, நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் தான் தொடர்றோம்னு. அமைச்சரவைக்குள் போனால் கூட்டணி இல்லைன்ற ஒரு இடத்துக்கும் நாளைக்கு நகர்ற இடமும் இருக்கு. இப்போ இதெல்லாம் விவாதிக்கப்பட்டதா என்ன, எப்படி போச்சு, என்ன தகவல் உங்களுக்கு கிடைச்சது? முதல்ல இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை பொறுத்தவரை முதல்ல அவர்கள் ஒரு ஆதரவு கடிதம் கொடுத்த ஆதரவையே வாபஸ் வாங்கினாங்க. மறுபடியும் தான் மீண்டும் ஆதரவு கொடுத்தாங்க. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை பொறுத்தவரை ஆர்கே சார் சொன்ன ஒரு இடம், முக்கியமான இடம், காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கிறதோ அதை ஒட்டி நிலைப்பாடு எடுக்கக்கூடிய கட்சிகள். அது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நமக்கு அண்மை கால உதாரணம் கேரள மாநிலத்தில் நடந்த தேர்தல். அங்க காங்கிரஸோடு தான் கூட்டணியில் இருந்தாங்க இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். 22 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க, அமைச்சரவையை அங்க பகிர்ந்திருக்காங்க. அப்ப அதே போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வருகிற பொழுது அகில இந்திய தலைமை, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தலைமை முடிவெடுக்கிறாங்க, நீங்க தமிழ்நாட்டிலும் கூட்டணிக்குள்ள போங்க. நாளை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கும் பங்கெடுக்க போறாங்க, விசிகாவும் பங்கெடுக்க போறாங்க. 2 கட்சிகளும் எப்பொழுது அமைச்சரவையில் பங்களிப்பு என்கிற இடம் நோக்கி நகர்றாங்களோ அப்பொழுதே திமுகவுடனான உறவு முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட இது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை நோக்கி அவர்களை நகர்த்தியிருக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் எப்படி அதிமுக ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் தேர்தலை சந்திச்சாங்களோ அதே நிலைமை திமுகவுக்கு இப்ப தள்ளி விட்டுருக்காங்க. ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இவர்கள், காங்கிரஸ் அந்த பக்கம் இருக்கு, ஏற்கனவே காங்கிரஸுக்கு 2 அமைச்சர்கள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விசிகா போன்ற கட்சிகள் அந்த பக்கம் இருக்கிறதுனால இனி இந்தியா கூட்டணியினுடைய முகமா விஜய் முன்னெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இதுல நம்ம அமைச்சரவையில் இடம்பெறாங்களோ இல்லையோ, மதிமுகவோட நிலைப்பாடு நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல அவங்க நாங்க கட்சி பிரச்சனையை பத்தி ஒரு முக்கியமான விவாதத்துல இருந்தோன்றதுலயும் ஒரு அரசியல் குறியீடு இருக்கா? கிட்டத்தட்ட மதிமுகவும் ஷிஃப்ட் ஆகி போன மாதிரி சொல்றீங்களா? ஆமா, இல்ல, நிச்சயமாக எல்லா கட்சிகளுமே, இந்தியா கூட்டணியில இருந்த கட்சிகள் காங்கிரஸ் அந்த பக்கம் நகர்ந்து விட்டதுனால மதசார்பற்ற அணி அப்படிங்கிற புள்ளிதான் அந்த கூட்டணியினுடைய அடிநாதம். அந்த இடத்துல இப்ப இவருக்கு பதில் இவர் இந்த சீரியல்ல மாத்துற மாதிரி கிட்டத்தட்ட மற்ற கட்சிகள் எல்லாம் அங்க ஷிஃப்ட் ஆகிறாங்க. அதே போன்று இங்க திமுக பதிலாக மட்டும் தாவேகா அமர்கிறது. ஆனா இதுல நிச்சயமா சிவி சண்முகம் தரப்பிற்கு இல்ல. எனக்கு ஒரு கேள்வி சுவாமிநாதன், ஏதோ மதசார்பற்ற அணின்னு நம்ம எவ்வளவு வேணாலும் பேர் வச்சுக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப ஒருவேளை திமுக தனிச்சே இருக்கு, ஒரு தனி அணி இருக்கு அப்படின்னா அவங்க பெயர் கொடுக்கலாம், அதுல மதசார்பின்மை இருக்காதா? காங்கிரஸ் இருந்தாதான் மதசார்பின்மை இருக்கும், திமுக இருந்தா மதசார்பின்மை இருக்காதா என்ன? அவங்க அப்ப போனது காங்கிரஸுக்காக போயிருக்காங்களா இல்ல விஜய்க்காக போயிருக்காங்களா? இல்ல சார், அதாவது இந்த காங்கிரஸ் நகர்ந்ததுனாலதான் பல புள்ளிகள் இங்க நகர்த்தப்பட்டது. நீங்க காங்கிரஸ் முதல்ல போய் இணைந்த உடனே விஜய் அவர்களுக்காக போனது என்பது ஆட்சி அதிகாரத்தோடு தொடர்புடையது. இந்த முறை நம்ம ஆட்சியில கிட்டத்தட்ட ஒரு பங்கெடுக்கலாம், அமைச்சராகலாம் அப்படிங்கிற கணக்கு அதுக்குள்ள. அதை விட முக்கியமா காங்கிரஸ் முதல்ல ஆதரவு கடிதம் கொடுத்த போதே 2029 பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அதுல கடிதத்துல குறிப்பிட்டு விட்டார்களே. அப்ப உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் குறிப்பிடுகிற பொழுது கிட்டத்தட்ட காங்கிரசும் திமுகவும் தனித்தனியாக நின்ற தேர்தல் 2014 பாராளுமன்ற தேர்தல். 2 கட்சிகளுமே ஒரு இடமும் ஜெயிக்கல. அப்ப திமுக இடத்தில் தாவேகா, காங்கிரஸ் அந்த அடியில் போய் ஒட்டிக்கொள்வது, காங்கிரஸோடு சேர்ந்து மற்ற மதசார்பற்ற அணிகள் போறது, இதெல்லாம் சேர்ந்து அவர்கள் நீடித்த நிலைத்த அரசியலுக்கு கை கொடுக்கும். அப்போ சுவாமிநாதன், அப்போ திரு விஜய் அவர்களினுடைய காய் நகர்த்தல், இந்த அமைச்சரவையில் இடம் கொடுக்கிறதுன்றது தேர்தலுக்கு முன்பு அந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க, அது பரப்புரையில வேறொன்றா இருந்தது, கூட்டணியில சலசலப்பை ஏற்படுத்தினுச்சு. இப்ப இப்படி அகாமடேட் பண்றாங்க அப்படின்னா, இப்ப காங்கிரஸ்க்கு 2ன்னு சொல்றாங்க, 5 ஜெயிச்சு 2 கொடுக்குறாங்கன்ற ஒரு தன்மை இருக்கும். இப்ப விசிகாவில் 2 இருக்கு, இப்ப 2 கொடுக்குறாங்கன்னா 2க்கு 2ன்னா அது என்ன செய்தியை சொல்லுது? ரெப்ரசன்டேஷன்ல 2 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க, 2 பேருக்குமே நாங்க அமைச்சரவையில இடம் கொடுக்குறோங்கன்னா அது என்ன சொல்ல வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது அவர்கள் கிட்டத்தட்ட நீங்க தேர்தலுக்கு முன்பு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத தொடர்ந்து விஜய் தரப்பினர் பேசுனாங்க. தாவேகா சொன்னது யாருமே வரல. இப்ப இன்னைக்குமே நம்ம இன்னைக்கு அவர்கள் ஆட்சியில் பங்கு கொடுத்தாங்கன்னா ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்காரு விஜய். ஒருவேளை அவரே தனிப்பெரும்பான்மையாக வந்திருந்தா நம்ம திமுக போல அவர் கொடுத்திருப்பாரா என்பதும் ஒரு கேள்விக்குறி. இப்ப இவர்களுக்கு 2க்கு 2 கொடுக்கறது மூலமா தக்க வைக்கிறது முதல்ல அடிப்படையில. நீங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு 118 என்கிற இடத்துக்கு தான் இவ்வளவு போராட்டம்.
அப்ப அந்த இடத்தை தக்க வைக்கிறதுனா நீங்க எந்த விதமான மனமாச்சரியங்களுக்கு உள்ளாயிடக்கூடாது, மடை மாறிவிடக் கூடாது அப்படிங்கிற அக்கறை தான். இதுல விஜய் அவர்களுடைய பெருந்தன்மை என்பதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். இல்ல, அவர் விக்கிரவாண்டியில பேசினதுல நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு திரு சுவாமிநாதன். அவர் விக்கிரவாண்டியில பேசினப்ப, திரு விஜய் அவர்கள் அப்ப பேசினப்ப, நம்ம பெரும்பான்மை பெற்றுவோம், நம்ம தனி பெரும்பான்மை பெற்றுவோம், இருந்தாலும் நம்மளை நம்பி வந்தவங்களுக்கும் இடம் கொடுக்கலையா, கொடுக்க வேண்டும் இல்லையான்னு சொல்லி தான் அகாமடேட் பண்ணாங்க. நான் கேட்கிற முக்கியமான இடம்ன்றது, நீங்க ஒவ்வொரு பார்ட்டிக்கான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கிறதுன்றது வேறொரு செய்தியை இந்த சமூக கணக்குக்கு, தேர்தல் கணக்குக்கு சொல்லிட்டே இருக்கும். இப்ப பாமக வெளியில இருக்கிறாங்க, 4 பேரோட வெளியில இருக்கிறாங்க, நீங்க யாருக்கு என்னென்ன இடங்கள் கொடுக்குறீங்கன்றது அதுக்குள்ள ஒரு பெரிய கணக்கு இருக்கு. இப்ப நான் அந்த இடத்துல தான் கேட்கிறேன். திரு திருமாவளவன் அவர்கள் உள்ளுக்கு வராங்க, அவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படுது. திரு வன்னியரசு அவர்களோ இல்ல அடுத்த இளைய பெருமாள் அவர்களோ அதுல ஒருத்தருக்கு வர கொடுக்குறாங்கன்னா அதுல என்ன கணக்கு இருக்குன்னு கேட்கிறேன். திருமாவளவன் அவர்களை உள்ளுக்கு கொண்டு வருவதில் ஏதாவது முக்கியமான ரோல் இருக்கான்னு கேட்கிறேன். ஆமா, நிச்சயமாக பட்டியல் சமுதாய இளைஞர்களுடைய வாக்குகளை தன்வசப்படுத்துவதற்கு தாவேகா சில காய்நகர்த்தல் செய்யறாங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள்ல 44 தொகுதிகள் பட்டியல் சமுதாய மக்கள் மட்டுமே போட்டியிடக்கூடிய தொகுதிகள், 2 தொகுதிகள் பழங்குடி சமுதாயத்துக்கான தொகுதிகள். அப்ப 46 தொகுதிகள்ல விசிக வலுவாக இருக்கக்கூடிய கட்சி தான். அப்ப அதன் மூலமாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள், நாங்கள் எல்லா சமுதாயத்திற்குமான ஒரு பிரதிநிதியாக விஜய் இருக்காரு அப்படிங்கிற உள்ளரசியல். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு பாருங்க, பிரதிநிதித்துவம். அதன் மூலமா இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அவர் வழிமொழிகிறார். இப்படிதான் கிட்டத்தட்ட அங்க காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய இடம் என்பது தேர்தலுக்கு முன்பே சொன்னார், உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் என் பின்னால் தான் இருக்காங்க, அதற்கான ஒரு செய்தி. அப்ப ஜாதிய கணக்கில் இருக்கு, இதற்கு பின்னாக அனைத்து கட்சிகளையும் கபலீகரம் செய்யக்கூடிய கணக்கு கூட இருக்கு இதுக்குள்ள. அது வந்து நீங்க சுவாமிநாதன், நீங்க ஜீவா சொல்ற இடத்துக்கு தான் நகர்றீங்க. கிட்டத்தட்ட இது ஒரு கபலீகரம் செய்யற தன்மையும் இதுக்குள்ள இருக்குன்றீங்களா? ஆலமரத்து நிழலுக்குள்ள போற தன்மை இதுக்குள்ள வந்துருன்றீங்களா? நிச்சயமாக வந்துவிடும் சார். விஜய் என்பது ஒரு பெரிய பிம்பம். அவர்களுக்கு பின்னால் போய் நிற்கக்கூடிய கட்சிகள் அந்த அலையில காணாம போனதுதான் வரலாறு. திமுகவே காணாமல் போய்விட்டது. அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய கட்சிகள் அவரோடு பயணிக்கிற வரையில் தான் இனி அந்த கட்சிகளுக்கான எதிர்காலம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்வாங்க. பேசலாம். நீங்க இந்த இடம் அமைச்சரவை பங்குல எனக்கு ரொம்ப முக்கியமான இடம் நீங்க தொட்டதுனால, ஜீவா ஆர்கே நீங்க 2 பேருமே சொல்லுது. இப்போ திரு திருமாவளவன் அவர்களை நீங்க 2019க்கு முன்பு இருந்தே, அதற்கு முன்பு பல பேட்டிகள் இருந்தாலும் அவர் களத்தை கவனிக்கிறது, இந்த களம் எப்படி இந்த சூழல் மாறும்ன்றது, பாஜக எப்படி திட்டமிடுவாங்க என்பதும், சின்ன சின்ன கட்சிகளுக்கான என்ன நெருக்கடி வரும் என்பதெல்லாம் அவ்வளவு அபாரமாக பேசக்கூடியவர். இப்போ சுவாமிநாதன் அவர்கள் சொல்றது அது கபலீகர முயற்சினா அது திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாம இருக்குமா? அப்ப அவங்க ஒரு முடிவெடுத்து தானே போறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, முடிவு தெரிஞ்சுதான் அவர் போறாரு. இந்த தேர்தலின் போது விடுதலை சிறுத்தைகளுடைய கேடர்ஸ் விடுதலை சிறுத்தைகளுக்கே ஓட்டு போடல. அதை கொஞ்சம் மறைமுகமா சொன்னாரு. நம்ம பசங்க மத்த ஆட்களுக்கு வேலை பார்த்தீங்கன்னா அவரே சொன்னார் திரு ஜீவா. அப்ப அப்படின்னா திரு திருமாவளவன் எப்படி யோசித்திருக்க கூடும் அப்படின்னா, நம்ம அந்த முடிவை டீகோட் பண்றதுனால கேட்கிறேன். அப்ப நீங்க வலுவாக தாவேகா எதிர்ப்பை பேசுவதன் மூலமா தான் நீங்க உங்க கட்சியினுடைய இருத்தலை கொண்டு வர முடியும், அங்கிருந்து அந்த வாக்கு வங்கியை கொண்டு வர முடியும். ஆனால் அமைச்சரவைக்குள்ள போறாங்க அப்படின்னா வேறு கணக்குகள் தானே இருக்க முடியும்னு நான் கேட்கிறேன். கண்டிப்பா வேறு கணக்குகள் இருக்கு. நீங்க சொன்ன கருத்தியலா வலுப்பெறணுங்கிற விஷயத்த வன்னியரசு தொடர்ந்து இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அவர் அந்த டோன்ல தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. வன்னியரசு ரவிக்குமார் டோன்ங்கிறது வேற மாதிரி இருந்தது. திருமாவளவன் கொடுக்கிற பேட்டி ஜோதிடர் கூட ஒரு வகையில் சுத்தி வளைச்சு நியாயப்படுத்துற மாதிரி இருந்தது. ஆனா வன்னியரசு ரவிக்குமாருடைய டோன் வந்து வேற மாதிரி. இதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஆதவர்ஜுனா உள்ள கொண்டு வந்தீங்க இல்லையா, விடுதலை சிறுத்தைகள் உள்ள கொண்டு வந்ததிலேயே வந்து அவருக்கு அந்த பார்ட்டியினுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர் வந்து தெரிய வந்துச்சு. தாவேக்காக்கு அவர் போன பிறகு வந்து இங்கிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆளை எடுத்து அவர்களுடைய அந்த நார்தர்ன் பெல்ட்டில் வந்து பாப்புலேட் பண்ணுறாரு. இப்போ திருமாவுக்கு வந்து இது அதிர்ச்சியான தகவல். அந்த கட்சியிலே இருந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகளே இருந்து கொண்டு வந்து அவர்கள் வந்து தாவேக்காக்கு வேலை செஞ்சுருக்காங்க, வெளியே வராமல் வேலை செஞ்சுருக்காங்க. இது ஆதவனுடைய பிளானாக இருந்தது. அப்போ நான் முதல்ல என்ன நினைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஆதவனுடைய இன்ட்ரெஸ்ட்ல வந்து திரும்ப வந்து உள்ள விட மாட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் உள்ள வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் காலத்தின் கட்டாயம், விஜயனுடைய கட்டாயத்தினால வந்து இப்போ வந்து திரும்ப உள்ள வந்துட்டாரு. திரும்ப விடுதலை சிறுத்தைகள் உள்ள வர வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாரு. அப்ப இங்கிருந்து திருமாவனுடைய நோக்கம் என்ன, கட்சியை வந்து ரீபில்ட் பண்ண வேணும். அதுக்கு உள்ள வந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கட்சியை வந்து தக்க வைக்க வேண்டும், ரீபில்ட் பண்ண வேணும். அதுதான் திரும்ப. அங்கதான் சுவாமிநாதனும் ஜீவாவும் சொல்றது. நீங்க அது கிட்டத்தட்ட அது
தன்வசப்படுத்தி கொள்றதுதான். நீங்க தாவேக்காவோட போனீங்கன்னா நீங்க உங்கள் இருத்தல்ன்ற ஒரு கேள்விக்குறின்ற இடம் விவேக் எங்க குறிக்கிற சார் சொன்னதா ஆதவ் ஒரு முறை சொன்னாரு, உங்ககிட்ட 20 பேர் தான் இருக்கிறாங்க, உங்க ஆட்களை ஃபுல்லா நாங்க எடுத்துட்டோம். ஆதவ் சொன்னதை அது கிட்டத்தட்ட அவர் உண்மையாதான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்க வேலை. விசிகாவோட முடிவை எப்படி புரிஞ்சுக்கல? இது என்னன்னா இங்க வந்து கடந்த ஒரு 10-12 வருஷமாகவே அரசியலின் ஏதோ ஒரு வகையில் மையப்புள்ளியாக திருமாவளவன் வந்து இருந்திருக்கிறார். ஆனா அந்த தலித் அசர்டிவ்னஸ் அப்படின்றது வந்து இருக்கு இல்லையா, அது லார்ஜர் சென்ஸ்ல மைனாரிட்டிஸ் இந்த செக்குலர் ஃபோர்ஸாக இருப்பதில் அவர்தான் வந்து மையப்புள்ளியாக இருந்தார். நீங்க இந்த தேர்தலை ஒட்டியுமே கூட திருமா ஒரு முடிவெடுத்தால் அது வந்து ரொம்ப பெரிதாக விவாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து இருந்தார். ஆனால் என்னன்னா கடந்த 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து அவ்வளவு மையப்புள்ளியாக இருந்தோம், அவர்கள் அதிகார ரீதியில் எந்த பலனுமே அனுபவிக்கல. 16 21 அதிமுக ஆட்சி, 21 26 திமுக ஆட்சியிலே அவர்கள் பல விஷயங்களுக்கு போராடியதை நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ கொடி கட்டுறதுக்கு போராட்டம் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு தங்களை ஒரு கட்சியாக வந்து அவர்கள் சரியாக நடத்தி கொள்வதற்கே களத்தில் வந்து கள அரசியல் செய்யறதுக்கே அவர்கள் வந்து கடுமையான ஒரு தொந்தரவுகளை சந்தித்ததை வந்து பார்க்கணும். அதுல அவர்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி வந்து இருக்குது. அந்த அதிருப்தியை தான் அவர்கள் வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தில் நிச்சயமா போயே ஆகணும். அதுல 2 முக்கியமான நம்ம இந்த டிபேட்ன்றது இந்த டீகோடிங்ல நீங்க சொல்ற மாதிரி அதிருப்தி எல்லாம் இருக்கு. அந்த கட்சியே போராட்டத்தின் மூலமாக வளர்ந்த கட்சி தான். இதற்கு முன்பு தேர்தல் நீரோட்டத்தில் எவ்வளவு காலம்ன்றது இருக்குல்ல, அந்த இடத்தில் விவேக் நீங்க சொல்லுவது, நீங்க அதிமுக திமுகவோடு இருந்தாலும் கூட பாமகவோ விசிகாவோ தன் வாக்கு வங்கி பலத்தை இழக்கல. இன்னைக்கு இருக்கிற தேர்தல் முடிவுகளை பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் இந்த தேர்தலில் என்ன நடந்துருச்சுன்னா அந்த இடத்துல தான் நான் விசிகாவோட தலித் அரசியலை வந்து இவர் மைய நீரோட்ட அரசியலாக மாற்றி விட்டார் விஜய். நீங்கள் இனிமே தலித் அரசியலை, தலித் வாக்கு வங்கியை அதற்கான கட்சிகள் நீங்க ஒரு பட்டியல் இருக்குல்ல, அவர்களை வைத்து மட்டுமே நீங்கள் அணுக முடியும். உடைச்சிட்டார். அப்ப அது விசிகாவுக்கான நீங்க அதிகாரத்துக்கு போய் தானே அதை நீங்க திருப்பி உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதிகாரம் இவ்வளவு ஆண்டு காலமாக பேசலாம்.